ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். மிதுனம், மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். இந்த வருஷம் 2026 மிகப்பெரிய ஏற்றமான வருஷமாக இருக்க போகிறது. எஸ்பெஷலி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலேனால் சனியினுடைய தாக்கம் எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப 7-8 வருஷம் இல்லை, ஒரு 4 வருஷம் 5 வருஷமாகவே ரொம்ப மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிருக்கீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்க போகிறது. இவ்வளோ நாள் திடீர்னு பார்த்தோன்னா ஜென்ம குருன்னா, திடீர்னு சனி வக்கரம்னா, ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னதான் சார் சொல்ல போகிறீங்க, இந்த வருஷமாவது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எதையாவது நல்லது சொல்லுவீங்களான்னு கேட்குறதுக்கு வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய காலங்களில் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் அது எல்லாத்தையும் புரட்டி போட்டு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்கு அமைய போகிறது. மிதுன ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 10ஆம் இடத்துல போகிறார். தொழிலில் ஒரு புதிய மாறுதல்கள் ஏற்படும், புதிய தொழில் ஏற்படும், புதிய மாறுதல்கள் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். நல்ல ஒரு ஏற்றமான காலம். இவ்வளோ நாள் தொழிலில் ஒரு ஏற்றமே இல்லாமல் நிறைய தடங்கல்கள் இருந்திருந்தது. அதுவும் சனி வக்கரகதியில் போயிட்டு இருக்கும்போது தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதையெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்தி பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்தில் கர்ம காரகன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் தொழிலில் மாறுதல் நிச்சயமாக இருக்கும். கர்மத்திற்கு உண்டான உங்களுடைய ஜீவனம் வலுப்பெற்று போகிறது. ஜீவன ஸ்தானத்தில் போய் கர்ம காரகனே போய் நிற்கிறதுனால உங்களுடைய ஜீவனம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த வருஷம் அதுவும் மே மாதத்துக்கு மேலே குருவினுடைய மாற்றம் இருக்குது. அதாவது மே 26ஆம் தேதி 2026 குருவினுடைய மாற்றம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போகிறார். அதாவது கடகராசிக்கு போகிறார். குடும்ப ஸ்தானத்தில் போய் உட்கார்றார். குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சுபகரமான விசேஷமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய் உட்காந்து உச்சம் பெற்று போகிறான். அதனால் திடீர் யோகங்கள், அதுவும் இந்த மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் வரலும் தான் குரு இருக்கார். அதனால் அந்த ஒரு 5-6 மாதத்தில் பார்த்திங்கன்னா திடீர் பணவரவு, இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய மாறுதல்கள், உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது கையில் சிக்கி உங்களுக்கு இவ்வளோ நாளாக கிடைக்காத ஒரு அற்புதமான பணம் நிச்சயம் வந்தே தீரும். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதனுடைய விஷயங்கள் இப்பொழுது மாற்றமாக ஏற்படுத்தி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் ராகு கேதுவின் பயிற்சி இந்த வருஷ கடைசியில் வருது. அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் வரப்போகிறது. ராகு கேதுவின் பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்தினுடைய ராகு ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அதாவது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும். வெளிநாட்டு பிரயாணங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால
அதாவது அந்த நேரத்தில் வந்து குருவும் மாறிடுறார், 10ஆம் மாதமே மாறிடுறதுனால கேது மட்டும் வந்து தனியாக அங்கே இருக்க போகிறார். அதனால் நீங்கள் பேசுகிறது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயமாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது, கொஞ்சம் நெளிவு சுழிவு பார்த்து பேசி உங்களுடைய வேலை எப்போவுமே வந்து இந்த புதன் ராசியில் இருக்கிறவாளே வந்து அடுத்தவாளுக்கு மனசு நோகாமல் அவ காரியம் எப்படி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போகக்கூடியவா. அதனால் உங்களுக்கு நல்லாவே அந்த விதை தெரியும். ஏன்னா புதனுடைய ராசியில் பிறந்தவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தில் மொத்தமாக பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர், அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று தொல்லைகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியரெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் மொத்தமாகவே பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க, ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது இந்த இதுக்கு பாடசாலைகளுக்கு நோட் புஸ்தகம், பென்சில் அந்த மாதிரியான விஷயங்களும், இல்லைன்னா துளசி செடி தானமாக கொடுக்குறதோ இது பண்ணிகிட்டே வாங்க. ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க. புதனுக்கு உண்டானத ராசியாக இருந்தாலும் ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமான மாறுதல்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும்.